ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஸோ என்னோட ப்ரோக்ராம் நிறைய நீங்கள் வியூ பண்ணுறீங்க. மந்த்லி ப்ரிடிக்ஷன், அதுக்கப்புறம் எல்லா கிரகங்களுடைய டிரான்சிட் எல்லா ப்ரிடிக்ஷன்ஸும் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெட்லைன்ஸ் டிவியை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலிமா இப்போது ராகு கேது பயிற்சி டிரான்சிட்டோட ப்ரிடிக்ஷன்ஸ் எல்லாம் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். அடுத்து குரு பயிற்சி, இந்த குரு பயிற்சியோடைய ப்ரிடிக்ஷன்ஸ் எல்லாம் உங்களோட அடுத்து ஷேர் பண்ண போகிறேன். அடுத்து சனி பயிற்சி. ஸோ எல்லா பயிற்சியோடைய பலன்களையும் உங்களோட நான் ஷேர் பண்ணுறதுக்கு, அதை நீங்கள் பலன்களை பார்த்து உங்களுக்கு ப்ளஸ் மைனஸ் எல்லாம் எப்படி நீங்கள் ஓவர் கம் பண்ணலாம், எப்படி அதை உங்கள் லைஃப்பை நீங்கள் ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்றத தயார்படுத்திக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹெட்லைன்ஸ் டிவி. ராகு கேது பயிற்சி 2017 ஆகஸ்ட் 20th. இந்த ஆகஸ்ட் 20th இந்த ராகு அண்ட் கேது இந்த பயிற்சி டிரான்சிட் இந்த விருச்சிக ராசிக்கு எவ்வளோ ஃபேவராக இருக்கும், இல்லை ஏதாவது அன்ஃபேவராக இருக்கா, உங்களோட பாஸ்ட் ஸ்ட்ரகிள்ஸ்லேருந்து நீங்கள் மீண்டு வர முடியுமான்றதை விரிவாக உங்களோட இப்போ நான் ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நீங்கள் இந்த விருச்சிகத்துக்கு ராகு 9th ஹவுஸ் பிளேஸ்மெண்ட்டில் போகிறார். தட் இஸ் உங்களோட ப்ரீவியஸ் டைமில் 10ஆம் வீட்டில் இருந்து ரிவர்ஸில் 9th ஹவுஸில் இப்போ மூவ் ஆகிறார். தட் இஸ் ஹவுஸ் ஆஃப் கடகம் வீட்டில் போகிறார். இந்த 9th ஹவுஸ் அப்படிங்கிறது ஹவுஸ் ஆஃப் ஃபார்ச்சூன், ஹவுஸ் ஆஃப் லக், ஹவுஸ் ஆஃப் யோகம், ஹவுஸ் ஆஃப் ஃபாதர் ரிலேஷன்ஷிப், ஹவுஸ் ஆஃப் ப்ராஸ்பரிட்டி, அதே மாதிரி ஹவுஸ் ஆஃப் ரெகக்னேஷன், ஹவுஸ் ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன், ஒரு கௌரவ பதவி, ஹவுஸ் ஆஃப் ஹானர். ஸோ இவ்வளோ ஹவுஸ்க்கு நம்ம 9th ஹவுஸை பார்க்க முடியுது. இந்த 9th ஹவுஸில் போகிற ராகு விருச்சிகத்துக்கு இதுவரையில் 10th ஹவுஸில் பிஸ்னஸ் ஹவுஸில் மல்டிபிளாக பிஸ்னஸை பெருசு பண்ணியிருக்கிற இந்த ராகு 9th ஹவுஸில் போகும்போது நீங்கள் செய்த முன்கால சேவை, முன்னாடி செஞ்ச நல்ல வினைகள், நல்ல பலன்கள், நல்ல பயன்கள், இது எல்லாத்துக்கும் ஒரு அடையாளம், ஒரு அங்கீகாரம், ஒரு பாராட்டு, ஒரு கௌரவம், இதெல்லாம் கிடைக்கிறது இந்த 9ஆம் வீட்டு ராகுவால் நடக்கும். ஸோ விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் ராகு கௌரவம், அந்தஸ்து உயர்வு, மேன்மையான வாழ்க்கை, ஸ்டேட்டஸ் அப்லிஃப்ட்மெண்ட், ஃபாதர் மூலிமா நிறைய சொத்துக்கள் ஏதாவது பெண்டிங் இருக்குது, அந்த சொத்துக்கள்லாம் உங்கள் கைப்படம் மாறுறது, தகப்பனார் வழியில் நிறைய ஹெல்ப் கிடைக்கிறது, அவர்கிட்ட உங்களுக்கு ஒரு சப்போஸ் பரம்பரை பிஸ்னஸாக இருந்துச்சுன்னா அந்த பிஸ்னஸ் உங்கள் பக்கம் கன்வெர்ட் ஆகுறது, இதெல்லாம் இந்த முறை உங்களுக்கு இந்த ராகுடைய டிரான்சிட் கொடுக்கும். ஸோ விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ராகு 9th ஹவுஸில் மூவ் ஆகுறது ஒரு புகழ், கீர்த்தி, கௌரவ பதவி, முன்னேற்றம், ஸ்டேட்டஸில் ஒரு உயர்வு, தொழிலில் ஒரு மேன்மை, திருமணத்தில் ஒரு யோகம். இப்போ விருச்சிகத்துக்கு இது வரைக்கும் மேரேஜில் ஒரு டிலேஸ் இருக்குது. இப்போ 7 நாள் சனி போயிட்டுருக்கு ஒரு பக்கம். ஸோ அதனால நிறைய மனக்குழப்பம், மன சோர்வு இருந்தாலும் கூட பட் இந்த ராகுடைய டிரான்சிட் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கும். மேரேஜில் ஏதாவது அப்டக்கிள்ஸ் இருந்தால் கூட அதை ரிமூவ் பண்ணி பாசிட்டிவாக நடக்க வைக்கும். யோக காரகன் ராகு உங்களுக்கு யோகமான இடமான 9ஆம் இடத்துல போகிறது உண்மையிலேயே யோகத்தை கொடுக்கும். ஓகே, இந்த 9th ஹவுஸில் இந்த ராகு போகும்போது அவருடைய ஸ்டார் பிளேஸ்மெண்ட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப நட்பு கோள்கள் சொல்லக்கூடிய அந்த நட்சத்திர பலன்களில் ராகு டிராவல் ஆகலை. இருந்தாலும் ஒரு எதிர்மறை சுற்றக்கூடிய கிரகம் உங்கள் முதன் சாரத்தில் போகும்போது உங்களுக்கு அன்வான்ட் ப்ராப்ளம்ஸ்லாம் ரிமூவ் ஆகும். பிஸ்னஸில் இந்த தொய்வு, இந்த பிஸ்னஸில் இந்த ரொம்ப ஒரு மன உளைச்சல், இதெல்லாம் கொஞ்சம் மாறும். ஜாபில் இருக்கவங்களுக்கு ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கிறீங்க, கூட ஒர்க் பண்ணுறவங்களால நிறைய ப்ரெஷர் இருக்குது, பிரச்சனை இருக்குது, ஒரு போராட்டம் இருக்குன்னா அந்த போராட்டம் ஒரு நிவர்த்தி கொடுக்கும். உங்களை அடையாளம் காண வைக்கும். உங்களுக்கு ஒரு சிறப்பு மரியாதை கிடைக்கும். அந்த மாதிரி இருக்குது இந்த ராகுடைய டிரான்சிட். அதே மாதிரி கேதுவுடைய டிரான்சிட் 3rd ஹவுஸில் இந்த கேதுவுடைய டிரான்சிட் இருக்குது. இந்த கேது 3rd ஹவுஸில் போகும்போது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் மூலிமா நிறைய ஃபேவர்ஸ் நடக்க ஆரம்பிக்கும். அவங்க கிட்ட இருந்த மனக்கசப்பு, அன்வான்ட் ப்ராப்ளம்ஸ், அன்வான்ட் ஆர்குமெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் அப்படியே மாறும். கேது உங்களுக்கு பெரிய நெட்வொர்க் பெருசாக்கி கொடுக்கும். நீங்கள் ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே இருந்தீங்கன்னா அந்த வட்டம் விரிவாகும், பெருசாகும். ஸோ உங்களுடைய கம்யூனிகேஷன், உங்களுடைய நெட்வொர்க் பெருசாகும் போது அதன் மூலியமான உங்களுக்கு பெரிய தொடர்புகள் கிடைக்கும். இது உங்களுடைய தொழிலுக்கும் உதவியாக இருக்கும், உங்களுடைய ஜாப்க்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் மேரேஜ் லைஃப்பில் எதிர்பார்க்கலாம் இந்த 3rd ஹவுஸ் கேது உங்களுக்கு பிளாக்ஸை ரிமூவ் பண்ணி ஒரு பாசிட்டிவ் லிங்க் கொடுக்கும். ஸோ இந்த கேதுவோட 3rd ஹவுஸ் பிளேஸ்மெண்ட் வேற என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கரேஜ் அண்ட் கான்ஃபிடன்ஸ் இம்ப்ரூவைஸ் பண்ணும். அதே மாதிரி இந்த 3rd ஹவுஸ் கேது உங்களுக்கு அக்கம் பக்கத்து நெய்பர்ஸ் மூலியமாகவும் நிறைய கான்டாக்ட்ஸை பெருசு பண்ணி கொடுக்கும். 3rd ஹவுஸ் கேது பார்த்தீங்கன்னா புனித ஸ்தல சுற்றுலா, உங்களுக்கு ஸ்பிரிச்சுவலாக சில டூர்ஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் பார்க்காத இடங்களை போய் பார்க்கறதுக்கு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும். நிறைய அதிர்ஷ்டத்தையும் அந்த கேது கொண்டு கொடுக்கும். மகர கேது, இந்த கேதுடைய ஸ்டார் மூமெண்ட்ஸ் பார்க்கும்போது உங்களுடைய ராசிநாதன் விருச்சிக ராசிக்கு இந்த ராசிநாதன் சொல்லக்கூடிய செவ்வாயுடைய ஸ்டாரில் தான் ஃபர்ஸ்ட் அவர் என்ட்ரி ஆகிறார்.
கேது செவ்வாயில் உள்ள வரும்போது உங்களுக்கு ஞானம் பிறக்கும். நீண்ட நாளாக கஷ்டப்பட்ட உடல் உபாதியிலேருந்து நீங்கள் விடுபட்டு வெளியில் வருவீங்க. ஏன்னா போகிற தடவை வந்து உங்களுக்கு 4th ஹவுஸில் கேது, இதனால் அஜீரண கோளாறு, குடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் நிறைய சஃபர் பண்ணியிருப்பீங்க. அதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன், ஒரு முடிவு வந்து இந்த வாட்டி கேதுவுடைய டிரான்சிட் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி கேதுவுடைய டிரான்சிட் சந்திரனுடைய ஸ்டாரில் அந்த திருவோணத்தில் ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு வெளிநாடுலேருந்து நல்ல செய்தி, அதுலேருந்து அழைப்பு, இல்லை உங்களுக்கு ட்ராவல் மூலிமா நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரிப் கிடைக்கிறது, பிஸ்னஸில் கிளிக் ஆகிறது, இது எல்லாமே உங்களுக்கு அந்த கேதுவுடைய டிரான்சிட் கொடுக்க ஆரம்பிச்சிடும். 3rd ஹவுஸில் கேது இருக்கிறது, நீங்கள் உங்களுடைய பையிங் ப்ராப்பர்ட்டி, சேவிங்ஸ், அசட்ஸ் இது மாதிரி வாங்குறதுல தடை இருந்துச்சுன்னா, நீண்ட நாளாக ஒரு பிளான் இருந்துச்சுன்னா அந்த பிளானை நிறைவேற்றி கொடுத்துரும். ஸோ கேது இவ்வளோ லக்கியான இடத்துக்கு உங்களுக்கு இந்த வாட்டி டிரான்சிட் ஆகுது. அதே மாதிரி கேது வந்து சூரியனுடைய ஸ்டார் உத்திராடம்ல ஒரு கடைசி பயிற்சி பண்ணுவார். ஸோ அந்த மூமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு அரசாங்க சம்மந்தப்பட்ட அங்கீகாரம், உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேஷன்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு வந்து பாசிட்டிவாக நடக்க ஆரம்பிச்சிடும். மாணவர்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய கல்வியில் தடை இருந்துச்சுன்னா அந்த தடை எல்லாமே இந்த வாட்டி விலக ஆரம்பிக்கும். இது நீங்கள் எப்படி இந்த ராகு கேது டிரான்சிட் நீங்கள் பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய பர்த் சார்ட்டை நீங்கள் எடுத்துக்கணும். உங்கள் பிறந்த ஜனன கால ஜாதகத்திலையும் இந்த ராகு கேது யோகமாக இருந்து இந்த முறை டிரான்சிட் ஆகுது உங்களுக்கு ஃபேவராக இருக்கிறதுனால அது உங்களுக்கு 100% நல்ல பலனை கொடுக்கும். ஒருவேளை உங்கள் பர்த் சார்ட்டில் தோஷம் இருக்குன்னு சொன்னால் அதுக்குண்டான ரெமெடி என்னன்றதை நீங்கள் பார்த்து அதை செஞ்சுக்கும் போது அது நிவர்த்தி அடைஞ்சு இப்போ நடக்கக்கூடிய இந்த டிரான்சிட் உங்களுக்கு ஃபேவராக பண்ண ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி உங்களுடைய ராசி விருச்சிகமாக இருந்து உங்கள் லக்னம் என்னன்றதை நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்துக்கணும். ராசிங்கிறது இந்த சந்திரனுடைய மூமெண்ட்டை பொறுத்து வர்றது, லக்னம் என்பது உங்களுடைய பிறந்த நேரத்தை வச்சு கணிக்கிறது. ஸோ உங்கள் லக்னமும் ஒருவேளை உங்களுக்கு விருச்சிகமாக இருந்தால் இந்த பலன் நிறைய உங்களுக்கு பொருந்தும். ஒருவேளை லக்னம் மாறினால் அதுக்குண்டான பலனை சேர்த்து பாருங்கள். ஓவராலாக அந்த ராகுவன் கேது விருச்சிகத்துக்கு ஹைலி ஃபேவரபிளாக தான் இருக்கு. அடுத்து வரக்கூடிய குருவும் சனியும் பயிற்சி அடையும் போது உங்களுக்கு இன்னும் ஃபேவராக நடக்கிறதுக்கு வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். ஸோ ஓவராலாக பிளான் குட். உங்களோட ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ரிமூவ் ஆகிற விலகி போகிற ஒரு டைமாக தான் இந்த ராகு அண்ட் கேது டிரான்சிட் நமக்கு தெரியுது. அந்த டிரான்சிட் நீங்கள் ஃபேவரலாக பயன்படுத்திக்கிட்டு உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் நீங்கள் வந்து வணங்கி வழிபாடு செஞ்சுக்கிட்டு உங்களுடைய எஃபர்ட்டை ரொம்ப கான்ஃபிடென்ஸாக, ரொம்ப கரேஜியஸாக, ஒரு ஃபுல் இன்வால்வ்மெண்ட்டோட செய்யும் போது முழு வெற்றியை இந்த ராகு கேது டிரான்சிட் உங்களுக்கு கொடுக்கும். டியர் ஃப்ரெண்ட்ஸ், வியூவர்ஸ், ஸோ என்னோட இந்த ராகு கேது டிரான்சிட் ப்ரிடிக்ஷன்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இதில் வந்து பர்சனலாக நிறைய டவுட்ஸ் இருக்குது, உங்களுக்கு வந்து யூ வாண்ட் டு நோ சம் கிளாரிஃபிகேஷன்ஸ், கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரியுற என்னோட நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள் 9941161613. ஸோ உங்களுக்கு வந்து டீட்டெயில் கிளாரிஃபிகேஷன்ஸ் உங்களோட பர்த் சார்ட் அனலைஸ் பண்ணி அதன் மூலமா அந்த ராகு அண்ட் கேது தோஷத்துக்கு என்ன நிவர்த்தி பண்ணலாம், எப்படி அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணுறது, எந்த டெம்பிள் விசிட் மூலமா உங்களுக்கு இந்த பரிகாரத்தை சரியாக பண்ண முடியும், அதே மாதிரி என்ன பொருட்களை வந்து நீங்கள் பயன்படுத்தணும், இந்த நிவர்த்திக்கு உண்டான தோஷ நிவர்த்திக்கு உண்டான யந்திரம் அல்லது உங்களுக்கு தேவையான ருத்ராட்சம் என்ன ஃபேஸ் போட்டால் அது வந்து தோஷத்தை நிவர்த்தி பண்ணணும், என்ன ஜெம்ஸ்டோன் உங்களுக்கு வந்து லக்கியாக இருக்கும், இல்லை வேறு ஏதாவது ஒரு ஸ்பிரிச்சுவல் டூல் இருக்கா இதை வந்து ரிமூவ் பண்ணுறது அப்படின்ற எல்லா கிளாரிஃபிகேஷன்ஸ்க்கும் நீங்கள் என்னோட கன்சல்டேஷன் எடுத்து என்னை கால் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.